8 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆஃப்டர் 8 லாங் இயர்ஸ் காலம் தான் எவ்வளோ வித்தியாசமானது. இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சி தலைவராக தொகுதி உடன்பாடு செய்வதற்காக அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன். திஸ் சேஸ் அ மெசேஜ் இல்லையா திரு கோலால ஸ்ரீனிவாஸ்? கடந்த வாரம் இந்த விமர்சனம், திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச விமர்சனம் எல்லாம் டெல்லியிலேயே அப்படிங்கும்போது இல்லை எல்லாம் ராயப்பேட்டையில் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பால் உணர்த்துகிறார். இது சொல்லக்கூடிய செய்தி இங்கே எல்லாம் உடன்படிக்கை இருக்கா இல்ல தாமரை ரெட்டையில அப்படிங்கிற குழப்பம் இன்னமும் தொடருதான். யுவர் இன்சைட்ஸ் ப்ளீஸ் சார். குழப்பம் இல்ல. முதல்ல நீங்க இந்த ஆப்டிக்ஸ்ல இருந்து சொன்னீங்க டெல்லி அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த ஆப்டிக்ஸ்ங்கிறது டிஎம்கேட ஈகோ சிஸ்டம் பர்பஸா பண்ண ஆப்டிக்ஸ் சார். ஐ அம் வெரி சாரி சார். டிடிவி தினகரன் பேசுறாரு அலுவலகத்தில். அந்த விஷுவல்ஸை ப்ளே பண்ண முடியுமா? கேன் வி ரீப்ளே தோஸ் விஷுவல்ஸ்? ஓகே, நம்ம மீண்டும் ப்ளே பண்ணுவோம். திரு டிடிவி தினகரன் ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறார். இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ராஜேந்திர வெற்றின்னு பார்ப்பீங்களா? ஆமா, இல்ல முதல் விஷயம் நீங்க ஆப்டிக்ஸ் சொல்லி ஆரம்பிச்சீங்க. இந்த டெல்லிக்கு போனார் அப்படின்னு. இந்த ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது டிஎம்கே இல்லாட்டி டிஎம்கே ஈகோ சிஸ்டம் உருவாக்கின ஆப்டிக்ஸ். அதுக்கு முன்னாலேயே அந்த ஆப்டிக்ஸ்க்கு எந்த வேலையும் இல்லை. இங்க வந்து ஏடிஎம்கேயோட சீல் பண்றப்போ அமித்ஷா எங்க வந்தாரு? சென்னைக்கு தான் வந்தாரு. சென்னைக்கு வந்து அமித்ஷா இங்க வச்சுதான் கூட்டணியை சீல் பண்ணாரு. சீல் பண்ணதுக்கு அப்புறம் எடப்பாடியார் வீட்டுக்கே போய் விருந்துண்டார். அதுக்கப்புறம் வந்து பியூஷ் கோயல் சென்னைக்கே தான் வந்தாரு. வந்து எடப்பாடியார் பார்த்தாரு. எடப்பாடியார் வீட்டுக்கே போய் விருந்து உண்டார். எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்ப டிஎம்கே சைடு என்ன நடந்துட்டு இருக்கு? திரு கோலால ஸ்ரீனிவாஸ், இஃப் யூ ஆர் வித் அஸ், நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலே எடுத்துப்போமே, அப்பவும் கூட தனியார் நட்சத்திர விடுதிகள்ல தான் தனித்தனியா செஞ்சாங்க. இந்த முறை ராயப்பேட்டையில வச்சு சேர்த்துக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே இஸ் த பாஸ் என்று நிறுவா? இல்ல, பிரத்யேகமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து பிஜேபி லீடர் எல்லாம் சென்னைக்கு தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தாங்க. சென்னைக்கு தான் வந்து கூட்டணி இறுதி செஞ்சாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இந்த இப்போ ஈரான் போர் இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில வேற எங்க நகர முடியாமல் அமித்ஷா இருக்கிறப்போ இவங்க கட்சி சேர்க்க அங்க போய் பார்த்ததா அதை கூட ஒரு பாலிடிக்ஸ் பண்றப்போ அதுக்கு பதில் சொல்லியாக வேண்டி இருக்கு. சோ ஒரு ஆப்டிக்ஸை இவங்க உருவாக்கினா கவுண்டர் ஆப்டிக்ஸ் ஒண்ணு உருவாக்க வேண்டியது ஒரு அரசியல் கடமை மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு இவங்களுடைய லாய்ட்ஸ் ரோடு அதிமுக தலைமையகத்துல இவங்களை அழைச்சு இவங்களை வர வச்சு பேசுறோம் அப்படின்னு காட்டுறதுதான். மற்றபடி எங்க உட்காந்து கையெழுத்து போட்டா என்ன? அவங்க ஆனா ரெகுலரா வந்து அறிவாலயத்துல வச்சு பண்றது அப்படின்னு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கவுண்டரா நாங்க எங்க கட்சி தலைமையகத்தில் வைத்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு காட்டிக் கொள்ளுகிறார்கள். அரசியல்ல சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த ஆப்டிக்ஸ் ஷோவும் பிரதானப்படுகிறது. அது ஒரு எலெக்ஷன் இயர்ல. திரு ஸ்ரீனிவாஸ், இப்போ இன்னொரு கண்டென்ஷியஸ் இஷ்யூவா பார்க்கப்படுது. இந்த சிறிய கட்சிகள்லாம் வந்து ரெட்டலையில போட்டிடுவாங்களா தாமரையில பிரிச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு. எது வலுவான சின்னம்? இலையில போடுறதுதானே சரியா இருக்கும். இது எப்படின்னா, உங்களுடைய மக்கள் மன்றத்திலேயே நான் ஒரு விஷயத்த முன்னால சொல்லி இருந்தேன். அதாவது இப்ப இருக்கிற அந்த புதிய என்டிஏ அப்படிங்கிறது வெறும் கட்சிகளின் கூட்டணி அல்ல, கூட்டணிகளின் கூட்டணின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா பிஜேபியினுடைய அந்த கூட்டணியில 2024 இருந்த கட்சிகள் அப்படியே உள்ள வந்திருக்கு. அதே போல ஏடிஎம்கே இங்க வந்திருக்கு. ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து தேமுதிக மட்டும் அங்க போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு பிஜேபி அதிமுகவிடமிருந்து தொகுதிகளை பெற்று பிரித்து கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு, பல பிரஸ் மீட்ல டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா இத கான்சியஸா சொல்லிட்டே வர்றாரு. என்னன்னா, எங்களுக்கான தொகுதிகளை பிஜேபி மூலமாக அதிமுகவிடமிருந்து பெறுவோம் அப்படின்னு சொல்லி வருகிறார். அதனால பிஜேபி கையில இவ்வளவு தொகுதி. அதிமுகவுடைய பால்கனிங்கிறது ரொம்ப பிரபலமானது. செல்வி ஜெயலலிதா விஷ் பண்ற பால்கனி, அதுல ரொம்ப நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் திரு பழனிசாமி அவர்களும் கூட ரொம்ப சமீபத்தில் விஷ் பண்ணார். சசிகலா அதை முதலே செஞ்சாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த பால்கனிக்கு திரு டிடிவி தினகரன், திரு வேலுமணி உள்ளிட்டோரால் அழைத்து வரப்பட்டு அங்க கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் வணக்க வைக்கக்கூடிய காட்சிகளை. சாரி ஃபார் த இன்டர்ஃபரன்ஸ். இப்ப எப்படி பார்த்தாலும் கூட இன்னைக்கு அதிமுக தான் தலைமை. சோ பிராக்டிகலா பாருங்களேன், இன்னைக்கு வந்து இலைக்கு மவுசு உண்டா தாமரைக்கு மவுசு உண்டா? சோ எது வின்னபிலிட்டி தானே பார்க்கணும். இல்ல, மவுசு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நேற்றுக்கு அவ்வளவு மவுசு இருக்கிறப்போ 2024 தாமரையோட பல கட்சிகள் போகலையா பிஜேபியோட? அப்புறம் என்ன? அதனால
பிஜேபி தன் கூட்டணியில ஏற்கனவே இருந்த கட்சிகளை உள்ள கொண்டுறாங்க, ஏடிஎம்கேயோட டீல் பண்றாங்க. அதுதான் போன வருஷம் ஏப்ரல் 12 நடந்தது. ஸோ இப்ப என்ன அப்படின்னா, இந்த கட்சிகளுக்கான மொத்த தொகுதியை பிஜேபி கிட்ட கொடுத்துருவாங்க. பிஜேபி பிரித்து கொடுப்போம். இல்ல ரொம்ப சின்னஞ்சிறிய கட்சிகள் இருக்கும், அது வந்து பிஜேபியினுடைய சின்னத்தை போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நடக்கும். இந்த ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துல பிஜேபி வந்து எனக்கு ஏடிஎம்கே ரொம்ப குறைச்சு கொடுத்துட்டான், கூட்டி கொடுத்துட்டான் எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா பிஜேபி கையில கொடுத்துறாங்க. பிஜேபி தான் தனக்கு தேவையான தொகுதியை தானே எடுத்துக் கொள்ளுகிறது. ஸோ ஏடிஎம்கே குறை சொல்லவே முடியாது இந்த சிஸ்டத்துல. பட் சிலர் வந்து பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்துக்கு 40-45 ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் நம்பர். தாமரை அவ்வளவு நம்பர்ல போட்டிட்டா, ஒரு 40 இடத்துல போட்டிட்டா அது ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னு விமர்சிக்க கூடும் இல்லையா அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு? அதெல்லாம் உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் தானே. தாமரையினுடைய பிஜேபியினுடைய கோர் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு தொகுதியில போட்டிடுறாங்க அப்படின்னு தானே பார்க்கணும். அதை தாண்டி இப்ப டிடிவி தினகரனுக்கு ஒரு 8-12 தொகுதிகளுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒதுக்குவாங்கிறாங்க. அந்த தொகுதியை கூட பிஜேபி தான் வாங்கி தரப்போகிறது. அவர் வந்து அவருடைய சின்னத்துல தான் நிற்க போகிறார். அப்புறம் ஜி.கே. வாசன் வந்து தனி சின்னத்துல இருப்பார். அவருக்கு 2-3 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம். அது போக சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல, இப்போ பாரிவேந்தருடைய கட்சியோ, ஏசி சண்முகம், இந்த மாதிரி ஒரு சில அவங்க தானே தாமரையில போட்டியிட போறாங்க. எல்லாருமே தாமரையில போட்டியிட போறாங்க. அதே போல இப்போ அன்புமணி ராமதாஸ், அது அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய கட்சி, தொடர்ந்து தமிழகம் தழுவிய நிலையில ஒரு 5-5.5% இருக்கு. அப்படின்னா அவங்களுடைய தெளிவா இருக்கிற திமுக தோழமை கட்சிகள்லாம், சிறிய கட்சிகள்னு வகைப்படுத்துற கட்சிகள்லாம் சூரியன்ல நிக்கிறாங்க. இங்க தாமரன் நிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த டைனமிக்ஸ் கேள்விக்குள்ளாவும் தானே. அப்படி ஒன்னும் கேள்வி எல்லாம் ஒண்ணுமே குள்ளாதுங்க. என்னன்னு கேட்டால், இங்க சிறிய கட்சிகள் தானங்க அந்த மாதிரி நிக்கிறாங்க. இப்ப அதே நேரத்துல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஒரு 5.5% இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவங்க அதிகமா செறிவா ஒரு செல்வாக்கோட இருக்கிற ரீஜன்ல 20-25% வரைக்கும் அந்த கட்சிக்கு செல்வாக்கோட இருக்கும். இப்ப அவங்களுக்கான மாம்பழ சின்னத்துல நிக்க போறாங்க. பட் எனக்கு என்ன கியூரியாசிட்டினா, பிஎம்கேக்கு ஏடிஎம்கே நேரடியாக தொகுதிகளை ஒதுக்குகிறதா, இல்லாட்டி அதற்கும் சேர்த்து தொகுதிகளை பிஜேபி பெற்று தருமான்னு தெரியல. அது இன்னும் டிசைட் ஆகலன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல, அப்போ உங்க லாஜிக் படி பார்த்தா அவங்க பழைய என்டிஏ பார்ட்னர் தானே, பிஜேபி தானே பெற்று தரணும். இதுல வந்து நிறைய குழப்பம் இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் நான் என்டிஏ கூட்டணியோட வரேங்கிறாரு. பாமக கூட்டணி வச்சது, உடன்படிக்கை செஞ்சது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுல. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இல்லையா? ஒண்ணும் இல்ல, காம்ப்ளிகேஷன் குழப்பம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம வி ஆர் அவுட் சைடர்ஸ். குழப்பம் இருந்தால் அவங்களுக்கு தான் இருக்கணும். அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்ல, சுமூகமா போயிட்டு இருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் டேபிள்ல உட்காந்துட்டாங்க. ஆல்ரெடி எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க, கையெழுத்து போட்டு வெளியில வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன குழப்பம் இருக்கு? எல்லாம் அவங்களுக்கு கூடுதல் தொகுதியில் நிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஓரளவுக்கு நிறைவேற்ற சந்தோஷமா வர போறாங்க. இல்ல தடித்து தங்களுக்குன்னு ஒரு சின்னம் போட்டிட்டு ஜெயிக்க முடியாத அளவுக்கு சின்னஞ்சிறிய கட்சிகள் இருக்கு, அவங்களுக்கு தாமரையிலேயோ ரெட்டையிலேயோ போட்டால் சந்தோஷம் நினைப்பாங்க. அது நடக்க போகுது. இதுல என்ன குழப்பத்துக்கு என்னங்க? ஒண்ணுமே கிடையாதுங்க. திராவிட முன்னேற்ற கழக அணியில இன்னும் ஃபைனலைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த கட்டத்துல அதிமுக ஒரு படி முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு பாக்க? இந்த தேர்தலை பொறுத்த ஆரம்பத்திலிருந்து அதிமுக தான் முன்னிலையில இருக்கு. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுல இருந்து, கூட்டணியை சீல் பண்ணதுல இருந்து, இப்போ இங்க பிஜேபி எப்படி அந்த கூட்டணிக்கு முக்கியமான ஒரு தேசிய கட்சி, அதுபோல அங்க காங்கிரஸ் நேற்றுக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளவு இழுபறி நடந்தது. ஏன் இன்னைக்கு புதுவையில வேட்புமனு தாக்கல் முடிய போற டைம், இப்ப வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் எந்த தொகுதி பங்களும் முடியாம தான் இருந்துட்டு இருந்தது. என்ன பண்ண போறாங்க நம்ம தான் பாக்குறோம்ல. அதனால இந்த தேர்தல் ப்ராசஸ் எப்ப தொடங்க, 1 வருடத்துக்கு முன்னால இருந்தே அதிமுக கூட்டணி தான் முன்னிலையில இருக்கு. அதே போல எடப்பாடியார் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுல இருந்து, அவர் எப்பயோ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அத்தனை தொகுதி அவர் கவர் பண்ணி முடிச்சிட்டாருங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாரு. மற்றவங்கள இப்பதான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நிலையிலையும் ரொம்ப ஒரு முற்போக்காகவும் முந்திக்கொண்டும் இருக்கிறது அதிமுக கூட்டணி. நன்றி திரு கோலால ஸ்ரீனிவாஸ், உங்களுடைய வியூஸை பகிர்ந்து கொண்டதற்கு. தேங்க்யூ வெரி மச்.